ஒவ்வொரு அணுவுமே அதுக்கு இடப்பட்ட கட்டளை நன்மைக்கு அடி பண்ணிடணும், தீமைக்கு அடி பண்ணிக்கூடாது. அப்போ உங்களுக்கு நீங்களே நான் சரியாகணுங்கிற எண்ணம் வரும்போது சரியாகாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய செல்கள் எதுவுமே வேலை செய்யாது. ஒவ்வொன்றும் இயங்கணும். நான் உணவு உண்டா நன்மைகள் உடம்புல ஏற்று கழிவுகள் வெளியேறணும் இல்லையா? சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணிக்கல, கழிவுகள் வெளியே போகலன்னா என்ன ஆகும்? அதான நோய். இன்னைக்கு கழிவுகள் வெளியேறல, யூரின் போகலை, மோஷன் போகலை ஒன்று உடம்புல தங்குனாலும் 2 நாளைக்கு ஒருத்தர 3 நாளைக்கு ஒருத்தர 4 நாளைக்கு ஒருத்தர போகுது அப்படின்னாலே உடம்புல தங்கிச்சுனாலே அதனுடைய கேடுகள் உடம்பு முழுக்க உருவாகிட்டே இருக்கும். கெட்டதை சுவாசிக்கும். ஒவ்வொரு செல்லுமே கெட்டதை சுவாசிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் மருந்து கொடுத்து வெளியேற்றுறதுக்கெல்லாம் இருக்குங்க. மருந்து சாப்பிட்டா உடனே போயிடும். அது வெளியேற்றினா கெட்டதை மட்டும் வெளியேற்றும். நீங்கள் வெளியேற்றினீங்கன்னா நல்லதும் சேர்ந்து வெளியேப்போம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். உங்கள் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேடை உடம்பு நீக்கிச்சுன்னா, உயிராற்றல், அதாவது உங்கள் உயிராற்றல் நீக்கிச்சுன்னா கெட்டதை மட்டும்தான் நீக்கும், நல்லதை நீக்காது. நீங்கள் நீங்கிறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லதையும் சேர்த்து போக்கும். ஒவ்வொரு செல்லுலையுமே நல்லது எது கெட்டது எங்களுக்கு பிரித்து பார்க்க முடியாது. நமக்கு முடியாது, உயிருக்கு முடியும். அதன் அடிப்படையில் தான் அது உருவாயிருக்கு, படைக்கப்பட்டிருக்கு. இறைவனுடைய நம்மளை கண்காணிக்கிறது இப்படித்தானே தவிர அவன் ஒவ்வொருத்துல இருந்து ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்லை. ஒரே ஒரு வாக்கு ஆகட்டும், அவ்வளவுதான். அந்த ஒரு வாக்கு சகலத்தையும் நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். கண்ணு முழிச்சு எல்லா பக்கம் ராத்திரி பாலா பார்த்துட்டு இருக்கான் அப்படி அர்த்தம் இல்லை. அவனுக்கு வேலை, அவனுக்கு இதே வேலையான்னு இவங்க கேள்வி கேட்கறதும், அவனுக்கு அதான் வேலைன்னு இவங்க வாதம் பண்றதும் இந்த பேச்சுக்கே இல்லை. இந்த பேச்சுக்கே இல்லை. இறைவனை ஆராய்ச்சி பண்றது நமக்கு இது இல்லை. இந்த வேதம் இறைவனை ஆராய்ச்சி பண்றதுக்கா சொல்லலை, எனக்கு என்ன வேணும்னு அறிவிச்சிட்டு, மறைவான செய்தி அறிவிச்சிட்டு. ஒரு வாக்கியத்தை நம்ம வாழ்நாளில் விளங்கிக்க முடியுமா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம இதை விளங்கி கொள்வதற்கு இதில் உள்ள ஒரு வாக்கியத்தை முழுசான அது முழு அர்த்தத்தோட நான் புரிஞ்சுக்கிட்டேனா, முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படிங்கிறதுக்கு வாழ்நாள் முழுசும் தேவைப்படும். அதோடைய தன்மைகள் இல்லை. நம்ம எதுவுமே புரியாம நம்ம பேசிட்டு இருக்கோம். வெறும் உருவங்களாக எடுத்து பேசிக்கிட்டு அதை கேள்வியும் கிண்டலும் பண்ணிட்டு இருக்கோம். உருவங்களை மாற்றி மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கு புரியணும், புரிகிறது வாழ்க்கையாக ஆகும். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன, நமக்கு அவன் அறிவிச்சு கொடுக்குறது. புரிஞ்சுக்கிறோம். இது என்னது ஒன்னதுன்னு சண்டை போட்டு இருக்கான் இல்லையா? ஏன் சண்டை வருதுன்னு சிந்திச்சா இப்போ வேதனுக்கு வழிகாட்டுது. எல்லாமே அவனுக்கு சொல்லியிருக்காரு, அவனுடையது. யாரு படைச்சானோ அவனுடையது அப்படிங்கிறது நம்ம விளங்கும் போது மனசு அமைதியது. அப்போ இவங்க எதுக்காக சண்டை போடுறாங்க? ஏன் சண்டை வருது? என்னதுன்னு சொன்னதுனால சண்டை. ஒவ்வொருத்தரும் தன்னுடையதுன்னு சொன்னதுனால அங்கே சண்டை வருது அப்படிங்கிறது. இதை கொண்டு நம்ம உணர்ந்தா மட்டும்தான். இதை வாசிச்சுட்டு இன்னும் அர்த்தமே புரியாம வாசித்தீங்கன்னா, உங்க மொழியிலே இல்லாம நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த மொழி தெரிஞ்சவங்களும் அர்த்தம் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. அவங்களும் அதை இன்னும் வாசிக்காம இதுக்குரிய விளக்கங்களை சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த காலத்துல வாழும்போது சொல்லுவாங்க, முன்னோர்கள் வழிபடக்கூடியது எப்படி நடக்குது அப்படின்னா இதுக்குரிய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த விளக்கங்களை படிச்சுட்டே இருக்கு. அந்த விளக்கம் அந்த காலத்திற்கு ஏற்ப சொல்லப்படக்கூடிய விளக்கம். ஒவ்வொரு விளக்கம், வேதத்துக்கான விளக்கம் எல்லாமே அந்தந்த காலத்தில் அந்தந்த தேவைக்கு ஏற்ப சொன்னது. அப்ப வேதத்துக்குரிய விளக்கம், அதனாலதான் கடலே மையானாலும்னு இறைவன் அறிவிக்கிறான். அது விளக்கங்கள் வந்துகிட்டே இருக்கும். வேதம் ஒன்றுதான், விளக்கங்கள் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப. நீங்க ஒரு காலத்துக்கு அந்த தேவைக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற சொல்லப்பட்ட விளக்கத்தை நீங்க இன்னைக்கு எடுத்துட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது உங்க வாழ்க்கைக்கு அது எந்த மாற்றத்தையும் இருக்காது. உங்களுக்கானது அல்ல. அது மனிதருக்கு இடையே நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கு காரணம் அதுவாக இருக்கு. அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் அனுமதி உங்களை படைச்சவன்ட்டு உண்டு. எப்போ அனுமதி கிடைக்கும்? அனுமதினா எதுக்காக? எனக்கு நல்லது வேணும், அதுதானே எல்லாத்துக்கும். அந்த அனுமதி ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. நீங்க நல்லதை விரும்புனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லது உண்டு. நீங்க கெட்டதை மனசுல வச்சுட்டு வெளியே நல்லது காட்டினீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் ஒரு காலம் அனுமதியா இல்லை. அனுமதி ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. ஆனா உள்ளத்துல மறைவாக நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அதுதான் அனுமதி. அதுல சரியாது இல்லைன்னா வெளிப்படையாக நீங்க அதற்குரிய பலனை தான் பார்ப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா எண்ணத்திற்கொண்டு எண்ணத்துல மாறுபாடு ஏற்பட அனுமதி கிடைக்கும். அது மாறுவதற்கான
அந்த ஏற்படுமே தவிர நீங்கள் வெளியே என்ன முயற்சி பண்ணாலும், இந்த பரிகாரம் பண்ணு, இதை சுற்றி வா, இந்த கோயிலை சுற்றி வா, இந்த பூஜை பண்ணு, நீங்கள் ஏதோ என்ன பண்ணாலும் சரி அங்கே மாற்றம் நிகழாது. நான் பண்ணிட்டேங்கிற திருப்தி வேணால் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன்னு. பரிந்துரை அப்படின்றது உங்களுக்காக நன்மையை நீங்கள் விரும்புவது தான் பரிந்துரை. அப்போ அங்கே இதை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் நிகழமே தவிர இதை ஏற்றுக்கொள்ளாத போது நிகழாது, உங்களுடைய தேவைகள் நிறைவேறாது. வெறும் செயலை கொண்டு மனுஷங்களை ஏமாத்துறதுக்கு வேணால் பயன்படும் இல்லையா? தெரியாது, நீங்கள் எனக்கு ஒன்று கொடுத்தீங்க, சரி எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஆனால் மனசில் என்ன அர்த்தத்தில் இந்த காரியத்தை நிகழ்றதுக்காக இல்லை உங்கள் நன்மைக்காக நீங்கள் செஞ்சீங்களாங்கிறது உங்கள் மனசில் தானே இருக்கும். உங்கள் மனசில் என்ன இருக்குங்க தானே இருக்குது. அந்த மனசை தான் கவனிக்கிறாங்க. அந்த மனசுக்கு தான் அடிபணியும். உங்கள் பிரச்சனைகள் உங்கள் சூழ்நிலை மாறும். உடம்புக்குள்ளே எப்படி நம்முடைய எண்ணம் நன்மையை விரும்ப நம்முடைய மூளையை செயல்படுத்த சொன்னால உடம்புக்கான மருந்துகளை உற்பத்தி பண்ணுதுன்னு, உடம்புக்கான வளர்ச்சிகள் எல்லாத்தையும் சரி பண்ணுதுன்னு, அதே மாதிரி வெளியில் இருக்கிற ஒவ்வொன்றுமே இந்த சூழலே நீங்கள் நன்மையை வரும்போது மாறாது. உங்கள் மனசில் ஒரு நல்லது இருக்கும்போது மாறும். நல்ல மனசுக்கு அந்த மனசுக்கு ஏற்ற வாழ்க்கைன்னு சொல்கிறீங்க இல்லையா? உங்களை சொல்கிறீங்க ஒருத்தரும் அந்த மனசு நல்லபடியாக இருந்தால், அது தெரியாமல் ஒருத்தருக்கும் தெரியத்தான் செய்யுது. மனசு நல்லபடியாக இருக்கும்போது தான் உள்ளேயும் வெளியுமே ஒரு நன்மையான மாற்றம். இதுதான் அனுமதியை தவிர உங்களுக்காக யார் ஒருத்தரும் எந்த ஒரு வேண்டுதல் செஞ்சாலும் அது இல்லை. அப்போ உங்களுக்காக ஒருத்தர் வேண்டுதல் செய்யறாரு என்ன அர்த்தம்னா, உங்களுக்காக ஒருத்தர் பிரார்த்தனை பண்றாரு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்றான்னு அர்த்தம். அதான் பிரார்த்தனை. எது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்கிற அந்த தெளிவு உங்களுக்கு தர்றாருல, அதான் பிரார்த்தனையை தவிர நான் கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன் நீங்க போங்க அப்படி. உங்களுக்கான நல்லது எதுன்னு அறிவித்தறது இதுதான் உங்களுக்கான வேண்டுதல். ஒவ்வொருத்தருக்காக அவங்க தேவைகள் நிறைவேறதுக்கு அவங்க அறிவிச்சு தர்றாங்க இல்லையா, அதுதான் வேண்டுதல். இதுதான் உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து சேர்க்குமே தவிர யார் ஒருத்தரும் உங்களுக்காக எந்த சிபாரிசும் செய்ய முடியாது. புரியுதா? நீங்க மாறினால்தான். மாறினாலும் என்ன அர்த்தம்? மாறி போய் இருக்கீங்க, மறுபடியும் உங்க இயற்கைக்கு திரும்புறது தான். உங்க இயற்கை திரும்புறது. உங்க இயற்கைக்கு என்ன நல்லதை நீங்க விரும்புறது தான் உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து சேர்க்குமே தவிர கெட்ட எண்ணம் உங்களுக்கு ஒருபோதும். கெட்டது என்னது? இப்போ நல்லா ஆகணும்னு மனசு இருக்கு இல்லையா, நல்லா ஆக மாட்டேன்னு நினைக்கிறதான் கெட்டது. நான் நல்லபடியாக வாழ்வேங்கிறது எனக்கு நடக்காது, முடியாது அப்படின்னு நீங்களே நினைக்கிறீங்க இல்லையா? வெளியில் இருக்கிறவங்க எத்தனை சொன்னாலும் சரி, உங்கள் உறவுகள் உங்களுக்காக என்ன சொன்னாலும் அவங்களை சிபாரிசு செய்ய செல்லுபடியாது. நான் போய் என் பிள்ளைக்காக வேண்டிட்டு வந்தேன், சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், தொழுதுட்டு வந்தேன், ஜபிச்சுட்டு வந்தேன், கோயிலில் எல்லாரையும் நான் வேண்டிக்கிட்டேன், என் பிள்ளைக்காக எல்லாரும் வேண்டிக்கங்க அப்படின்னு. நீங்கள் பத்திரிகையிலும் செய்தியெல்லாம் வருது இல்லையா, எல்லாரும் எனக்குக்காக வேண்டிக்கங்க அப்படின்னு. இத்தனை பேர் வேண்டி ஏன் நடக்க மாட்டேங்குது? அவனோட அனுமதியின்றி யாருடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளும்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த எண்ணமே இல்லையே. உங்களுக்காக 1 கோடி பேர் உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே வேண்டினாலும் அது நடக்க போகிறதில்ல. இப்படி செஞ்சுட்டு என்ன சொல்லுவீங்க? இத்தனை பேர் கும்பிட்டும் நடக்கலப்பா, என்ன சாமின்னு சொல்ல வைப்பீங்க கடைசியில். அதுதான் நீங்கள் செய்ய வைப்பீங்க. இறைவன் இல்லைங்கிறதுக்கான எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு நான் இறைவன் நம்பிக்கையாலும் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுடைய செயல்பாடு ஒவ்வொன்றுமே கடவுள் இல்லைங்கிறதுக்காக நான் அந்த செய்தியாகத்தான் நிற்கும். இறைவன் தெளிவாக சொல்கிறான், நீங்கள் மாறணும். உங்களுக்குரிய நன்மைகளுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, குடும்பத்தோடு இல்லை, ஒரு சோதனைக்காக உங்களை குடும்பமாக ஆக்கியிருக்கான், சமுதாயமாக ஆக்கியிருக்கான், ஒரு சோதனைக்காக. ஆனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உங்கள் படைச்சவன்ட்ட திரும்பினா, அதாவது உங்கள் மனசில் நன்மை பக்கம் திரும்புறது தான் படைத்தவன் பக்கம் திரும்புது. மனசை அறிவிக்கக்கூடிய அந்த நன்மையின் பக்கம் தீமையை விளக்கும்படி சொல்லும்போது அதையும் மனதில் சொல்லக்கூடிய நன்மையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் இப்போ உங்களுடைய தேவைகள். இன்னைக்கு என்ன எப்படி இருக்கீங்களோ அதான் நாளைக்கு சாட்சி. இப்போ அமைதியாக இருக்கிறீங்கன்னா இதோடைய விளைச்சல் வர இருக்கு. எதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அதோடைய அறுவடை இருக்கு இல்லையா? அப்போ இந்த நிமிஷம் நீங்கள் நல்லபடியாக இருக்கிறீங்க, நல்ல எண்ணத்தை கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எதிராகவே கெட்ட எண்ணம் கொள்ளாமல் இருக்கீங்க. இது இப்போ நீங்கள் நம்ம விதைக்கிறோன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு சமாதானத்தை விரும்புகிறீங்க, இதுதான் நீங்கள் விதைக்கிறீங்க. நாளைக்கு இதுதான் வர இருக்கு. இப்போ ஒரு பகையை விதைக்கிறீங்க, இப்போ ஒரு போட்டியை விதைக்கிறீங்க, ஒரு பொறாமையை விதைக்கிறீங்க, இதுதான் நாளைக்கு வர இருக்கு. முன்னர் உள்ளவற்றையும் பின்னர் உள்ளவற்றையும் அவன் அறிகிறான். நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா?
நமக்கு எப்படி புரியுது? நமக்கு எப்படி புரியும் அப்படின்னா, நல்லதுக்கு தான் நல்லது நடக்குன்னு விளங்கிக்கிறீங்களா? இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. முன்னர் உள்ளவற்றையும் பின்னர் உள்ளவற்றையும் அவன் அறிகிறான்னு சொல்லும்போது, அவன் தெரிஞ்சு எனக்கு தெரியணும் இல்லை? அவன் தெரிஞ்சிருக்கான் கடவுளுக்கு. என்னை படைச்சவன் சொல்லும்போது அவனை பத்தி சொல்லுதுன்னு அர்த்தமா? கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தமா? இல்லை. இதை நான் படிச்சு நான் விளங்கும் போது மனசமாதானம் அடையுது. என்னுடைய படைத்தவன் அவனுக்கு தெரியும், நான் முன்னர் செஞ்சுக்கிட்டது தெரியும், இப்ப நான் என்ன விரும்பிட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக. இது எதுக்காக நான் புரிஞ்சுக்கணும்? இப்ப நான் சீரட்டுறேன். நேற்று நான் தப்பு பண்ணியிருக்கேன், சரியா? அந்த தப்புக்குரிய விளைச்சல் தான் இப்ப நான் இருக்கேன். அந்த விளைச்சல் எனக்கு வரும், நான் விதைச்சது எனக்கு வரும். நான் விளங்கும் போது நான் திருந்துறேன். இப்பதான் என்னுடைய வாழ்க்கை மாறுமே தவிர, இதைத்தான் அறிவிக்கிறான். முன்னர் உள்ளவற்றையும் பின்னர் உள்ளவற்றையும் அவன் அறிகிறான்னு சொன்னா, கடவுளை பத்தி நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. என்னை எனக்கு புரிய வச்சுட்டு இருக்கான். நான் நேற்று என்ன பண்ணேன் அப்படின்றது எனக்கு புரியுதா, உனக்கு புரியுதான்னு கேட்கிறேன்னு அர்த்தம். நான் கடவுளை எப்படி யோசிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் வெறும் வார்த்தையாக படிக்கும்போது அப்படி இல்லை. நீ உனக்கு புரியுதா உன்னைய பத்தின்னு கேட்குறான். அது மறைவான செய்தி. நீ எப்படி இருக்கன்றது உனக்கு புரியுதான்னு கேட்குறான். நான் நினைச்சேன் கடவுள் எப்படி யோசிக்கிறான் பாரு, அப்படி யோசிக்க மாட்டேன். அப்போ இதை எடுத்து சொல்லி சிரிச்சிட்டு இருக்கேன். கடவுள் தூங்க மாட்டான், கடவுள் முடிச்சுட்டே இருப்பான், அவனுக்கு இமையே கிடையாது, ராத்திரி பழம் தூங்கவே மாட்டான், அவனை எல்லாரும் பாட்டு பாடிட்டே சுற்றி உட்காந்து பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, அந்த பாட்டு கேட்டு தூக்கமே அவனுக்கு வராது. இப்படி ஏதாவது ஒரு கதை கட்டிகிட்டே இருக்க வேண்டியது. அப்படி அவன் சொல்ல விஷயம் அது கிடையாது. கடவுளை பற்றியோ படைத்தவனை பற்றியோ இல்லை, என்னை பற்றி எனக்கு அறிவிக்கப்படுது செய்திகள். நீங்க அறிஞ்சுக்கிறீங்களா? நேத்து நான் மோசமா இருந்தேன், நான் இப்போ அது தவறுன்னு தெரியுது, இல்லை தெரியுதா? இனி அதான் செய்ய போறீங்களா? இதுக்குரிய விளைச்சலும் வர இருக்கு. இப்போ வந்த அந்த சாட்சியங்கள் போதாது அவங்களுக்கு. இது எல்லாமே நமக்கு நம்ம வாழ்க்கையை கவனிக்கும் போது தான். யாரை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துக்கு இருக்கிற 1000 புத்தகம், லட்சம் புத்தகம், கோடி புத்தகம் படிச்சிருக்கேன், ஒன்றும் உங்களுக்கு உதவாது. புத்தகம் பூரா நீங்கள் படித்தது பூரா மூளையில் ஏறி நிற்கும். உங்களை செயல்படுத்துறது உங்களுக்கு மனசில் உங்கள் வாழ்க்கை மட்டும்தான் உங்களுக்கு மனசில் வரும். அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளமே அரிச்சு கொடுக்கும். புத்தகத்தில் மூளையிலேருந்து நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். ஞாபகத்துக்கு வர ஒரு பயத்தில் ஸ்தம்பிச்சு போயிட்டேன், என்ன செய்யணும் தெரியலன்னு சொல்றீங்க இல்லையா? அப்படி மூளையை ஒரு வினாடியில் செயல்பாடை நிறுத்த முடியும். உங்களுக்கு உதவாது. நீங்கள் எத்தனை புத்தகம் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு உதவாது. உங்கள் தேவை வரும்போது உதவாது. மனசில் தெளிவு இருந்துச்சுன்னா அந்த தெளிவு உங்களுக்கு பயன் தரும். அந்த தெளிவு தான் உங்களுக்கு பயன் தரும். இப்போ முன்னர் உள்ளவற்றையும் பின்னர் உள்ளவற்றையும் அவன் அறிகிறான்னா, நான் எப்படி இருக்கிறேன்னு எனக்கு விளங்குதா? நேற்று நான் மோசமாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு நான் திருந்தணும்னு விரும்புகிறேன். இப்போ இந்த திருந்துதல்ல நீங்கள் விரும்புகிறீங்க, திருந்துறதுக்கு விரும்புகிறீங்க, நல்ல காரியம் செய்யணும்னு விரும்புகிறீங்க. உங்களுடைய பேச்சில் உண்மை இருக்குது. நீங்கள் உங்கள் காரியத்துக்கு தகுந்த மாதிரி பேசாமல் என்ன உண்மையோ அதை பேசும். இப்போதான் நமக்கு நன்மைகள் உண்டு. இதுதான் அப்போதான் சிபாரிசு. நம்முடைய நன்மைகள் நமக்கு வேணும், பிரச்சனைகளை விடுபடணும்னா நான் என்னுடைய பேச்சில் நம்ம எப்படி மாற்றி வச்சிருக்கோம். தொழிலுக்கு ஒரு தர்மம், குடும்பத்தில் ஒரு தர்மம், சொந்தத்தில் ஒரு தர்மம், மற்றபடி மற்ற மனிதர்களோட பழக்கம் இருக்கும்போது அதுக்குள்ள வேற ஒரு தர்மம். தர்மம் வேறு வேற இல்லையா? இல்லை, நல்ல எண்ணம் வீட்லேயே இருக்கணும், வெளியில இருக்கு அப்படித்தானே இருக்கணும். வீட்டில் வேற மாதிரி, சொந்தத்திட்ட பேசும்போது வேற மாதிரி பேசும், தொழிலில் வேற மாதிரி. தொழிலில் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இங்கேதான் கேடு. இப்படி எல்லாரும் நினைப்பாங்கன்னு நம்ம மறந்துடுறோம். ஒருத்தர் நினைச்சாங்கன்னா உண்மையானது வராது, தூய்மையானது வராது, நமக்கு வராது. நம்ம செய்ய மாட்டோம், நம்மளும் செய்ய மாட்டோம். மனதுக்கு விரோதமானது நம்ம செய்யும்போது நெல்லா இல்லாததை நெல்லா இருக்குன்னு சொல்றான் இல்லையா? இப்போ நெல்லா இல்லாததை தயாரிக்கக்கூடிய தன்மை எனக்கும் வந்துடும், மற்றவங்க செய்வோம். எல்லா பொருளும். அரிசி நான் கேட்குறேன், அரிசி கொடுக்குறீங்க, நெல்லது தான் நான் நெல்லங்கிற நெல்ல என்ன இருக்கும்போது நல்லது நினைச்சு நான் வாங்கிட்டு போவேன். நீங்கள் அதில் ஒரு கேடுகளை விதைச்சிங்கன்னா அதுக்குள்ளே மறைவா யாருக்கும் தெரியாது. நான் தான் ஸ்டாக்கிஸ்ட்டு, நான் தான் தயார் பண்ணுறேன், யாருக்கும் தெரியாது, இதில் நிறையா லாபம் கிடைக்குங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்குரிய கேடுகள் இருக்கு இல்லையா? அப்போ இந்த உணர்வை பின்பற்றி வேகத்தை பின்பற்றி வாழும்போது இந்த அசுத்தத்திலேருந்து விலகிறோம். கெட்டதையும் நல்லதையும் கலக்கிறது நம்ம விலகிறோம். இப்போ தான் நம்ம சமுதாயம் மாறுபடும். நான் ஒருத்தன் தப்பு பண்ணுறதுலேருந்து நான் சரியாகிட்டா உலகமே மாறிடுமா அப்படின்னு நீங்கள் சரியாகுங்க. அடுத்தவங்களுக்காக, உங்களுக்காக. தூய்மையான இருக்கிற மனசில் இருக்கக்கூடிய உங்களுக்கு
கெட்டது நெருங்காது. நம்ம நினைக்கிறேன் நம்ம மட்டும் தான் செய்கிறோம், மற்றவங்களும் நல்லா தானே செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம ஒரு ஆள் செஞ்சு கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டா அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு. இல்லை, உங்களை ஏமாற்ற முடியாது. அதாவது உங்களுடைய எண்ணம் உங்களுடைய மூளையை செயல்படுத்தும். கெட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா உங்கள் மூளை உங்களுக்கு எதிராக தான் செயல்படும். வாக்கிங் போனால் நல்லது, எக்ஸசைஸ் பண்ணால் நல்லது. சரியா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒரு அநியாயக்காரன்னு செஞ்சுட்டு உடம்பை பாதுகாத்துக்கலாமா இல்லையா? அவனுக்கு தெரியும் இல்லையா? இல்லையா? எல்லாருக்கும் வெளிப்படையான விஷயம். எக்ஸசைஸ் பண்ணால் நல்லது அப்படித்தானே? அவள் எவ்வளோ அக்கிரமம் அநியாயம் பண்ணிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா நல்லபடியாக தான் இருப்பேன் அப்படின்னா கடவுளை கொஞ்சம் இருப்பானா? எல்லாரும் கேள்வி, அநியாயம் அக்கிரமம் பண்ணால் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு எப்படி நீங்கள் நினச்சிக்கிறீங்க? எதை வச்சு நினச்சிக்கிறீங்க நீங்கள்? உங்களுடைய கெட்ட எண்ணம் மனசில் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் நன்மை ஏற்படாது. மனசு தெளிவடையாமல் உடலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அப்படித்தான். நிறைய பேர் மொட்டை போட்டுக்கிறாங்க, குடி வச்சுக்கிறாங்க, உத்திராட்ச கொட்டை மாற்றிக்கிறாங்க, ஒவ்வொரு விதமான காரியங்கள். உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச 1-2 சொல்கிறேன், அதெல்லாம் சொல்லலை, இதை மட்டும் சொல்கிறார் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச 1-2 சொல்கிறேன். நான் இப்போ நினைவுக்கு வரக்கூடிய 1-2 சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உடலை கொண்டு நீங்கள் செய்வதனால் நன்மை நிகழாதுங்கிற சாட்சியத்துக்காக. நல்லதுங்கிறது இன்னைக்கு எல்லாமே யூடியூப்ல தட்டினா நிறைய வந்துடுது இல்லையா? இதெல்லாம் செஞ்சா நல்லது, இதுக்கு நல்லது, அதுக்கு நல்லது. அப்போ யாரெல்லாம் செய்யலாம் இல்லையா? அப்போ கடவுள் ஒருத்தன் எங்கே இருக்கான்? இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா நான் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா நம்ம பாதுகாத்துக்குவேன் அப்படின்னா இல்லை. இதுதான் அவன் கேள்வி. கடவுள் எல்லா காரியத்தையும் பார்த்துட்டே இருப்பார், எல்லா செய்யறதையும் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு. உங்களுடைய ஒவ்வொரு அணுவும் நல்ல எண்ணத்திற்கு, உங்கள் மனதின் நல்ல மனசு மறைவானது இல்லையா? மனசு மறைவானது தானே. ஒரு இதுதான் மனசுன்னு இருக்கா உருவத்தில்? இல்லை, மனசு மறைவானது. அப்போ அந்த மறைவானதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்கள் உடலில் வேலை செய்யும். அது தூங்காது, அதுக்கு உறக்கமே கிடையாது. ஆழ்ந்த உறக்கம் கிடையாது, லேசான உறக்கம் கிடையாது. நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் அது வேலை செஞ்சுட்டு, உங்களுடைய ஒவ்வொரு அணுவும் வேலை செஞ்சுட்டு. அது நல்ல எண்ணத்திற்கு அடிபணியும். நல்ல எண்ணம் இல்லைன்னா அது தன்னுடைய வேலையை செய்யாது, அவ்வளோதான். தன்னுடைய வேலையை செய்யலை அப்படின்னா அங்கே கழிவுகள் உருவாகும், இறந்தது உருவாகும். இறந்தது உடம்புல தங்காது, வெளியேறணும். இப்போ இறந்தது வெளியேறாது, நல்லது உள்ள வராது, கெட்டது வெளியே போகாது. உங்களுடைய மனசுல நல்ல எண்ணம் இல்லை, யாரும் தப்பிக்க முடியாது. அதனாலதான் நீங்க எந்த மதத்தை பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒன்றை நீங்க செய்து கொண்டு இருப்பதாக நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் பாதிப்படைகிற காரணம். கோயில் பூசாரிகளுக்கு கஷ்டம் வந்தது இல்லையா? குடும்பத்தில் இல்லையா? மசூதியில் நிர்வாகம் பண்ணக்கூடிய மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மத தலைவர்களுக்கு எந்த கேடும் வரலையா? குடும்பத்தில் வரலையா? கிறிஸ்தவர்களுக்கும் புத்திஸ்டுகளுக்கும் யார் வேணும் எடுத்துக்காங்க, யூதர்களுக்கும், இப்படி பல சமுதாயத்தோடு இருக்காங்க, பல வழிபாடு செய்யக்கூடிய இருக்காங்க. அதில் இதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு எந்த கேடும் வந்தது நீங்கள் பார்க்கலையா? ஏன் வருது? அவளை இதே நம்ம எப்பயோ ஒருத்தர் எடுக்கிறோம், அவங்க இதையே வேலையாக இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஏன் வந்துச்சு? எண்ணம் தான் அங்கே மறைவானது. அது வேதம், இறைவன் நமக்கு தந்தது, அது மறைவானது. அதுக்கு உறக்கமே கிடையாது, ஓய்வு கிடையாது. நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் அந்த அந்த எண்ணம் அது வேலை செஞ்சுட்டே இருக்கும் சதா. அதுக்கு எந்த இதுவும் இல்லை. நீங்க இறைவனுக்கு போயிட்டீங்க சதா அப்படின்னா இறைவன் மட்டும்தான் அப்படின்னு. உங்களுக்கு அவன் படைத்தானே என்றென்றும் உயிரளிப்பவன், நிலைத்திருக்க செய்பவன். அவன் அப்படிப்பட்டதான் உருவாகியிருக்கான். அது உங்களுக்கு நீங்க தவறான எண்ணம் கொள்ளும் போது உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். அப்ப அதுக்கு வழியே இல்லையா? நீங்க தெரிஞ்சது மட்டும்தான். இப்பதான் கருணையாளன், இரக்கமுடையவன், அது நமக்கு அறிவிக்கிறான். நீங்க திருந்தினா இப்போ உங்களுடைய அது நீங்க திருந்தினது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய உயிருக்கு தெரியும். இப்போ அது சீர்படுத்த ஆரம்பிக்குமே தவிர, நீங்க திருந்தாம நான் திருந்துட்டேன், நான் 1000 பேருக்கு சோறு போட சொன்னீங்க போட்டேன், 10,000 பேருக்கு சட்டை கொடுக்க சொன்னீங்க கொடுத்துட்டேன், இப்போ சரியாயிருவேன் நான் தெரியாது. கோயிலை 10 தடவை சுற்றிட்டு வந்துட்டேன், 10 தடவை இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், இத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், இத்தனை பேருக்கு தாலி எடுத்து கொடுத்தேன், சரியாயிருவேனா? தெரியாது. சொன்ன காரியெல்லாம் செஞ்சுட்டீங்க, ஆனால் இங்கே மாற்றம் வந்துச்சா?
அது யாருக்கு தெரியும்? அதை காட்ட முடியுமா உங்களால? காட்டுவீங்களா? முதல்ல நீங்கள் இங்கே நம்மளுடைய தவறை நம்ம வச்சுக்கிட்டு கடவுள் இல்லைங்கிறதுக்கான சாட்சி நிற்கிறோம். நம்ம இவ்வளோ சொன்னாங்க, இவ்வளோ நான் செஞ்சேன், ஆனால் அந்த காரியம் மட்டும் நகலலை அப்படின்னு ஏன் சொல்ல வரீங்க? கடைசியில் இங்கே நான் மாறலைங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டா மட்டும்தான். உலகமே உங்களுக்காக வேண்டுதல் பண்ணாலும் நடக்க போகிறதில்ல. உங்ககிட்ட இருக்க அத்தனையுமே நீங்கள் பரிகாரத்துக்காக ஈடாக கொடுத்தாலும், நான் செஞ்சதெல்லாம் பண்ணதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன், இது பண்ணா சரியாக போயிடுமா அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குது? அறிவு வச்சு நான் மறுபடியும் சம்பாதிச்சுக்குவேன். அதானே? இது சரியாச்சுன்னா நான் மறுபடியும் சம்பாதிச்சு, எனக்கு தெரியும், எனக்கு அறிவு இருக்குது. இதை உங்கள் உயிருக்கு தெரியுமா தெரியாது? உங்கள் மனசுக்குள்ள என்ன வச்சுக்கிங்கன்னு யாருக்கு காட்டுறோம்? நம்ம முன்னர் உள்ளதையும் பின்னர் உள்ளதையும் அறிகிறான் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் எப்படி முன்ன என்ன மாதிரி இருந்தீங்க, இப்போ என்னவா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் புரியுறீங்களா? இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறேன். நம்மளுக்கு நன்கறிவான், நன்கறிகிறான். அதனால் அவன் 24 நேரம் உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டே இருக்கிறது இல்லை. உங்களுக்குள்ளே ஒன்று கொடுத்துருக்கான் இல்லையா, உயிர் உணர்வுன்னு, அது உங்களை கவனிக்கும். அவனுடைய சார்பாக கவனிக்குது. உங்களுக்குள்ளே இருக்கு. நீங்கள் ஆழத்தில் இருந்தாலும் சரி, இருட்டில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, கடலுக்குள்ளே இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அது உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதுக்குரிய பலன் அது கொடுக்கும், அவ்வளோதான். அதுக்கு இடப்பட்ட கட்டளை எல்லாம் அந்த மனிதனுடைய மனதில் என்ன இருக்கோ அதுக்குரிய பலனை நீ கொடுக்கணும், அவ்வளோதான். இப்படி தான் கண்காணிக்கிறேன். அதுக்கு உறக்கமே கிடையாது. அது உங்களை சதா உங்களுடைய உயிரணு உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கவனிச்சுக்கிட்டே இருக்கு. அதை நீங்கள் உணர்ந்து அதுக்கு பண்ணிடுறீங்களா, இதுதான் விடுதலை. எனக்கு இந்தியாவிலேருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, எனக்கு சேர பண்ணி விடுதலை கிடைச்சிச்சு, பிரிட்டிஷ்காரன் விடுதலை கிடைச்சி, இதெல்லாம் விடுதலை கிடையாது. இது நீங்களா உருவாக்கிட்டு நீங்களே விளக்கிட்டீங்க, இப்போ சுதந்திரம் அடைஞ்சிட்டீங்க, நினச்சிட்றீங்க, கொண்டாட்டம் வர கொண்டாடுறீங்க, வருஷம் வர கொண்டாடுறீங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொருத்தரும் கொண்டாடுறாங்க. அது இல்லை, அவன் அறிகிறான். ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. அதாவது நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அவன் படைத்த ஒவ்வொரு அணுவெல்லாம் சேர்ந்த ஒரு வீடுன்னா என்ன அர்த்தம்? செங்கல்கள்லாம் சேர்ந்து வீடு இல்லையா, மண் துகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வீடு, எல்லாம் ஒன்று சேர்ந்து. அது மாதிரி சகலமும் அணுக்களால் ஆனது இல்லையா. அந்த ஒவ்வொன்றும் அது என்ன செய்யும் என்ன செய்யாதுங்கிறத உங்களுக்கு அறிவிக்கிறான். அதை ஏற்றுக்கொண்டா இப்போ அது அவங்களுக்கு அதை பற்றிய பயன்பாடு உங்களுக்கு வருது. எந்த ஒன்றை பற்றிய பயன்பாடு. ஒரு காலத்தில் எப்படியா சாத்தியம், அவனுக்கெல்லாம் அந்த மாதிரி அறிவெல்லாம் இல்லை, அந்த காலத்தில் இருந்திருக்காதே நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா, இன்னைக்கும் சாத்தியம். நீங்கள் உணர்வை பின்பற்றினா அவன் என்ன சொல்லிட்டு போனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா வாழலாம் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் பழங்கால புஸ்தகங்கள்லாம் எடுத்து வச்சு படிச்சுட்டே வந்திருக்கோம். இன்னைக்கு கடவுள் கற்றுக் கொடுக்க மாட்டான். அன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறது மட்டும்தான், அன்னைக்கு சொல்லிக் கொடுத்த செய்தி மட்டும்தான் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க மாட்டான். அதனால் பழைய ஏடுகள், பழைய எழுதப்பட்ட கல்ச்சுவர் எல்லாம் சுவடிகள் இதெல்லாம் படித்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், வாழ முடியும். அப்படி இல்லை, தேவையில்லை. உலகத்துக்கு அத்தனை பிரச்சனைக்கு கடலை கொட்டினாலும் மனுஷன் வாழ்வான். உணர்வை பின்பற்றினா மனுஷன் வரும். உணர்வில் தான் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது, அந்த காலத்தில் அறிவிக்கப்பட்டது. அதுதான் இன்றும் அறிவிக்கப்படும். நம்ம நம்பக்கூடியவங்களா இருந்தால் தான். எத்தனை படிப்பு, எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் நமக்கு உதவாது. நமக்கு நம்முடைய பிரச்சனை வேற, அந்த காலத்தில் அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் வேறு. ஒவ்வொரு காலத்திலும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தரும் அவளுடைய உணர்வை பின்பற்றி வாழும் பொழுது இப்போ இறைவன் அறிவிக்கிறான், அவன் நாட்டமின்றி எவரையும் அறிந்து கொள்ள முடியாது. இப்போ என்னுடைய தேவை என்ன இருக்கு அப்படின்றத எனக்கு என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுக்கும். ஏற்றுச்சோக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தா போதும். எனக்கு ஒரு விஷயம் விளங்கி இருக்குன்னா மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒருத்தனுக்கு ஒரே ஒரு இந்த மண்ணில் இருந்து எப்படி ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்குள்ள பிரச்சனையை மட்டும் பேசுகிறேன். இந்த மண்ணில் இருந்து நான் எப்படி மின்சாரம் தயாரிக்க முடியும், இந்த மண்ணை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு சுற்றி சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? அவ்வளோதானே. நான் அரசாங்கத்துக்கு தான் சொல்லுவேன். அரசாங்கம் அனுமதி கொடுத்து, அங்கீகாரம் கொடுத்து, அவார்டு கொடுத்து, அப்புறம் எனக்கு வேண்டிய வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து, அப்புறம் நான் ஒரு ஃபேக்ட்ரி கட்டி அதை நான் விற்று பணமாக்குவேன். ஒரு காலம் நடக்க உங்களை சுற்றி உள்ள ஒரு நன்மை தெரிஞ்சுன்னா அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு வருமானம் வேணும், ஒரு ஆதாரம் விரும்புனீங்களா, சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு அதை வாங்குங்க இல்லையா? தண்ணியில ஓடுற வண்டிகளை தயார் பண்ணவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்காங்க.
வெறும் தண்ணியில் உங்கள் வண்டியெல்லாம் நடக்கும், எல்லா வண்டியும் ஓடும், உங்கள் வீட்டில் லைட் எரியும், எல்லாமே நடக்கும். அந்த விஷயம் வெளியே வரல, அரசாங்கம் எனக்கு அனுமதி கொடுக்கணும் உட்காந்துட்டே இருக்கு. ஒரு காலம் நடக்க போகிறதே இல்லை. நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொள்வதற்கு நம்மை சுற்றிலுமே இருக்கு, அதுக்குரிய அறிவு கொடுக்கப்படுது. இப்போ அவங்க பெருமையின் காரணமாக அது நிகழ மாட்டேங்குது. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு சொன்னாவே போதும் இல்லையா? போதுமா போகல? இன்னைக்கு இருக்கு. வெறும் தண்ணியில உங்க வண்டி ஓடணும், நம்ம சிரிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? தண்ணியில தான் ஓடுமா, எண்ணெயில தானே ஓடும். கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு அந்த உணர்வு இருந்துச்சோ அவங்க கொடுக்கப்பட்டிருக்கு. உணர்வை பின்பற்றுறவங்க, உணர்வு தான் வேதம் சாட்சியம். அது எந்த கோயிலில் பண்ணிட்டு இருக்க பூஜாரியோ பாதிரியாரோ இமாமோ இல்லை புத்த பிஸ்துகளோ அதனுடைய மத தலைவர்களோ எதையும் கண்டுபிடிக்கல. இந்த வேதத்தை படிச்சுட்டு அவங்க கண்டுபிடிக்கல. உணர்வை பின்பற்றி அந்த மனிதனுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. உணர்வு வேதம் சாட்சியம். உங்களை சுற்றியுள்ள ஒரு பொருள் அவனை அனுமதியின்றி எந்த ஒன்றும் நாட்டமின்றி எவரும் கற்றுக்கொள்ள முடியாதுன்னா, உணர்வை பின்பற்றும் போது உணர்வு தான் உங்களுக்கு அறிவிக்கப்படுது. புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே கண்டுபிடிப்புகள்னா பயன்படுத்திக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ உணர்வை யார் பின்பற்றி இருக்காங்களோ அவர்களுக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கப்படுது. வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரு செய்தி கற்றுக் கொடுக்கப்படுது. நம்ம உணர்வை பின்பற்றாம மூளைக்கு நீங்க சொல்லக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் மூளை உள்வாங்குது, மனசு உள்வாங்காது. மனசு உணர்வு விட்டது மட்டும்தான், அதாவது ஒரு இறைவனின் செய்தி மட்டும்தான் உள்வாங்கும். நம்ம படிக்கிற புத்தகங்கள் எல்லாம் மூளைக்கு மட்டும்தான் போகும். சிந்தனை செய்யும் போது உணர்வுலேருந்து கேள்வி கேட்குறீங்க, உங்களுடைய மனசுக்கான செய்தி அங்கேருந்து வர ஆரம்பிக்கும். அதுதான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளை பற்றிய அந்த அறிவு நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும். இதை இறைவன் சொல்றான், அவனுடைய அனுமதியின்றி. அப்படின்னா உணர்வின் இருந்து வரக்கூடிய செய்தி தவிர எந்த நன்மையும் இல்லைன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் சாத்தியம். நம்ம உணர்வை கவனிக்கணும். எனக்கு எது சரின்னு படுதுன்னு தான் உணர்வை கவனிக்கிறது. சரின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எது சரின்னு படுதுன்னா நான் இஷ்டத்துக்கு எதோ நினைச்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா? இல்லை, நல்லதுன்னு அர்த்தம். என் மனசுல நல்லதாக இருக்கு, கெட்டது என்னது நல்லது என்னால் பிரிச்சு பார்க்க முடியுது. இப்போ நான் நல்லதை ஏற்றுக்கிட்டேங்கிறது தான். என் மனசுல நான் ஒன்று நினச்சிக்கிட்டேன், அப்படிதான் நான் செய்வேன், அப்படி இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. அதில் நல்லதுன்னு அவங்களுக்கு தெளிவாக இருக்கு. அதில் ஒவ்வொருத்தருக்கும் நல்லது கெட்டது தெரியும் இல்லையா? சாப்பாடு பசிக்குதுன்னு சொல்லி யார் கேட்டாலும் சரி, அது படிச்சவன் படிக்காத, மொழி தெரிஞ்சவன் தெரியாதவன் அப்படிலாம் இல்லாமல் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றான். அவர் கல்லை கொடுத்தா சாப்பிடுவானா? தெரியல. பசிக்கு நான் கேட்டேன், கல்லை கொடுக்குறேன் அப்படின்னு தெரியுதுமா இல்லையா? எந்த ஒன்றுக்கும் தெரியலையா? அப்போ நல்லது அந்த அடிப்படையில் நல்லது. என் மனசு ஒன்று நினச்சிக்கிச்சு அப்படின்னு இல்லை, நல்லது கெட்டது எனக்கு பிரித்து பார்க்க தெரிஞ்சு அந்த நல்லதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது இப்போ எனக்கு அதான் உணர்வை பின்பற்றுறது. இந்த உணர்வில் தான் நமக்கு இறைவனுடைய அனுமதி கொண்டு ஒரு ஞானம் கிடைக்குதுங்கிறது தான் உணர்வு பின்பற்றும் போது. இது தவம் இருந்து அப்படிலாம் இல்லை. காடு மலை பெரும் தியானம் பண்ணி அப்போதான் உன்னை கண்டுபிடிக்க முடியும் அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே இறைவனுடைய அருள் உண்டு. உணர்வை பின்பற்றும் போது அது உண்டு. மனிதர் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள்லாம் இல்லை, உணர்வு பின்பற்றும் போது. இதைத்தான் இறைவன் அறிவிக்கிறான், அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய ஆட்சி அதிகாரம் வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கின்றது. அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமம் அல்ல. இறைவனுடைய காரியத்தை செய்யறதுக்கு அவனுக்கு எந்த சிரமம் இல்லை. நம்மளுடைய உதவி தேவையில்லைன்னு அர்த்தம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் தான் இறைவனுடைய சார்பாக இருந்து எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இறைவனுக்கு யாருடைய தேவையும் இல்லை, யாருடைய தேவையில்லை. நீங்கள் உறுதியாக உங்களை சந்திக்கிறோம்னா 7 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது, 14 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது, அதெல்லாம் கடந்து உங்கள் குடும்பத்தாட்ட அனுமதி வாங்கி அப்புறம் அப்படி தேவையில்லை. அவனுக்கு கிடையாது. யாராக இருந்தாலும் அவனுக்கு நேரடியாக அவங்ககிட்ட பேச முடியும், அவனுக்கு செய்தி கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரே சின்னத்தில் அத்தனை மனிதர்களுக்கும் செய்தி கொண்டு போய் சேர்க்க முடியும். அவனுக்கு எந்த சிரமம் இல்லை அப்படின்னு நம்ம உணரும் போது எதுக்காக இந்த செய்தி நமக்கு அறிவிக்கப்படுது? எந்த ஒரு சூழல்லையும் என்னுடைய செய்தி அவனுக்கு தெரியும். நான் கடவுளை பார்க்க ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பே இல்லை, எனக்கு பணம் இல்லை, பணம் இருந்தால் தான் போய் கடவுளை போய் பார்க்க முடியும், பணம் சேர்த்து வச்சுட்ருக்கேன் கடவுளை போய் பார்க்குறதுக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அது விளங்குச்சுன்னா, இது விளங்குச்சுன்னா அதெல்லாம் விடுபட்டுருவோம். மனிதன் சொல்லி கொடுத்த வழிமுறையெல்லாம் விட்டுருவோம்.
நம்ம எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அங்கே போய் பார்த்துட்டு வரணும், அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் கடவுளை பார்த்துட்டா தான் நம்முடைய பிரார்த்தனை அங்கே போய் சேரும், அவர் அந்த கடவுளை போய் பார்த்தா தான், அப்படிலாம் இல்லை, எதுவுமே இல்லை. இது அதுக்காக சொல்லப்படுது, இந்த செய்தி அதுக்காக சொல்லப்படுது. அவ்வளோ லேசானது இறைவனை நான் சந்திப்பது. அது புரியுது? அது பிரார்த்தனை. இப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொன்றுமே மறைவான ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்தி அது என்ன அப்படிங்கிறத என்னுடைய தேவையை அறிஞ்சிட்டு நான் வேதத்தை போகும்போது தான் எனக்கு அது விளங்க ஆரம்பிக்குது. இங்கிருந்து இங்கே இல்லை, இங்கிருந்து இங்கே. அப்போ எனக்குடைய தேவைகள் என்னான்னு நான் விளங்கிட்டு வேதத்தை நான் படிக்கும்போது எனக்கு என்ன சொல்ல வருதுன்னு அங்கே புரியுது.